நீ சொன்னவர் என்ன பார்க்க வர்றாரா? இந்த பாரு, நீ இங்கே இரு. இப்ப என்ன வேடிக்கை நடக்குதுன்னு பாரு. யாரு? குட் மார்னிங் சார். மிஸ்டர் சிவனேசன் வீடு? இந்த வீடு தான். நான் தான் அந்த சிவனேசன். வணக்கம் சார். வணக்கம். விஷயம் என்ன? விஷயம் ஒண்ணுமில்ல. அதாவது என்ன விஷயம்னா, உங்க டாக்டர் டாக்டர் இல்ல சார், நான் சும்மா தான் வந்தேன். என்னையா அது? காரணம் இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள யாராவது வருவாங்களா? விஷயத்தை சொல்லு. இல்ல சார், உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களோட இது, அதாவது உங்ககிட்ட என்ன அறிமுகப்படுத்தலான்ட்டு வந்தேன். என்னை பத்தி கேள்விப்பட்ட உடனே அறிமுகம் பண்ணிக்கலான்னு தோணுச்சு பாரு. இதையா முதலாளு. உன் பேர் என்ன? சுரேஷ். சுரேஷ் சுரேஷ். ஏன்பா இப்படி கத்துற? பக்கத்துல இருக்கோம். இப்படி உட்காரு. வீட்டுல யாரும் இல்லைங்களா? நான் இருக்கனே. இல்ல, உங்களை தவிர. என் சம்சாரம் இருக்கா? அவங்கள தவிர என் பையன் ஒருத்தன் இருக்கா, சந்துருன்னு பேரு. பம்பாயில வேலை பார்க்கறான். அப்போ வேற யாரும் இல்லைங்களா? நீ என்ன சென்சஸ் ஆபீசரா? என் மகவத்தி இருக்கா, வெளியே போயிருக்க. வீட்டுல. அப்புறம் வரேன் சார். அழுத்தமான ஆளம்மா. கடைசி வரைக்கும் சித்ராவை பார்க்க வந்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லல பாத்தியா? மாப்பிள்ள. அப்போ ஆமையா, என் மக கெட்டிக்காரி. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நாளைக்கே நிச்சயதார்த்தம். எத்தனை தடவை அந்த லெட்டரை திரும்ப திரும்ப படிப்பேன். சித்ரா கல்யாணம் உடனே புறப்பட்டு வாங்கன்னு அப்பா எழுதியிருக்காரே தவிர மாப்பிள்ளை யாரு, என்ன ஊரு, என்ன பேருன்னு ஒரு விவரமும் எழுதலையே. இதெல்லாம் சித்ராவாவது எழுதிருக்கிறா இல்லையா? அவ எப்படி எழுதுவா? பாவம், காதல் கல்யாணம் இல்லையா? காதல் திருமணம் செய்துகிட்டா பாவமா? வெக்கமா இருக்கும்ல. அது போட்டேன். லீவ் அப்ளை பண்ணிட்டீங்களா? ஓ, ஜம்முன்னு பிளேன்ல போறதா முடிவு பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு 4 நாள் முன்னாடியே போகணும். அத்தனை நாள் லீவ் கிடைக்குமான்னு சந்தேகம் தான். சித்ரா கல்யாணத்துக்கு 2 டிக்கெட்டா போலான்ட்டு இருந்தேன். அரை டிக்கெட்டா? பின்ன என்ன, கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது, நீயே புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். குறும்ப பாரு. இந்த பாம்பேல குளிர் அதிகமா இல்ல? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆமா, நீங்க என்ன நிச்சயதார்த்தம் ஆன பிறகு என்கிட்ட சொல்லிக்காம வந்துட்டீங்க? இனிமே நீங்க எங்க போனாலும் வந்தாலும் என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். எம்மாடி, கல்யாணம் ஆற வரைக்கும் கொஞ்சம் என்ன ஃப்ரீயா இருக்க விட. அதெல்லாம் முடியாது. நிச்சயதார்த்தம் ஆன நிமிஷத்துல இருந்தே நம்ம 2 பேரும் தம்பதிகள் ஆயிட்டோம். சரி சரி போட்டோம். இன்னைக்கு என்னென்ன செலவு செய்றீங்க? எதுக்கு கணக்கு எழுதணும். எம்மாடி, நான் யாருக்கும் கணக்கு கொடுத்து பழக்கம் இல்லையே இது வரைக்கும். என்கிட்ட கொடுக்கணுமே. ஏன்னா சிக்கனமா செலவு செய்யலைன்னா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. மறந்துட்டேனே, எங்க சந்திரு அண்ணாக்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. யாரு? சந்திரு. நல்ல வேலையா போச்சு. சத்ருன்னு எங்கால விழுந்துச்சு. என்னது, எங்க சந்திரு அண்ணா உங்க சத்ருவா? ஐயோ, நான் அப்படியே சொன்னேன். இந்த உலகத்துல அந்த ரவியை தவிர எனக்கு விரோதிகளே கிடையாது. இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இது பாருங்களேன், நான் எப்படியாவது அவரையும் உங்களோட சேர்த்து வச்சிடுறேன். இந்த ஜென்மத்துல ஒன்னால அது முடியாது சித்ரா. என்னால முடியுதா இல்லையான்னு பாருங்களேன். எப்பவும் விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அது போட்டோம், எங்க அண்ணாவோட லெட்டர் கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். நோ, மத்தவங்க லெட்டரை நான் படிக்கக்கூடாது சித்ரா. அப்ப நான் உங்களுக்கு மத்தவங்களா? சட்டம் போட்டு படிக்கிறேன். அப்ப என்ன செய்வீங்க? அன்புள்ள சகோதரிக்கு உன் அண்ணா எழுதியது. திருமணம் என்பது ஒரு போர் முரசு என்று என்னை கிண்டல் செய்த நீயும் மணமகள் கோலத்தில் போர்க்கோலம் பூண்டு விட்டாய். மாப்பிள்ளைக்கு என் அனுதாபங்கள். நிற்க. மாப்பிள்ளையின் முழு வர்ணனையை நீ ஏன் எழுதவில்லை? 300 பக்கங்கள் பிடிக்குமோ? எனினும் 3 வார்த்தைகளில் கூறலாமே. ஆணழகன், அறிவு செம்மல், பண்பின் உறைவிடம். அப்படித்தானே? அடேங்கப்பா, என்ன தெரியாமலேயே என்ன இவ்வளவு தூரம் தூக்கி செய்துட்டாரே உங்க அண்ணன். அவரை பார்த்தா நீங்களும் அவர்கிட்ட உயிரா இருப்பீங்க. எது? உங்க அண்ணன் வந்தப்புறம் நீ என்னையே மறந்துட்டு போல் இருக்கு. இந்த குத்து விளக்கு தீபத்தை மறக்க முடியுமா? சித்ரா, வாங்க. சித்ரா, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல, அர்ச்சனை செய்துட்டு வரலான்னு கோயிலுக்கு போனேன்.
நான் போறதுக்குள்ளேயே கோயில் கதவு சாத்திட்டாங்க. அதான் ஏதோ அவசரம் மாதிரி நினைச்சு மனசு கொஞ்சம் கலங்கு. இதுக்காக இவ்வளவு வருத்தப்படுற? இத பாரு, கணவன் தானே கண் கண்ட தெய்வம். அந்த கோயிலின் கதவுகளை சாத்திட்டாலும் இந்த கோயிலின் கதவுகள் எனக்காக எப்பவும் திறந்தா இருக்கும். என்ன சித்ரா இது? சோர்ந்து போனவன் முகத்துல சிரிப்பை வரவழைக்கலான்னு என்னமோ சொன்னா நீ என்னையே கடவுளாக்கிட்டிய. ஆமா, வீட்டுல யாருமே இல்லையா? இல்ல, அம்மாவும் அப்பாவும் விமான நிலையத்துக்கு போயிருக்காங்க. ஓஹோ, உன் சந்திர அண்ணாவும் அண்ணி இன்னைக்கு வர்றாங்கல்ல? வெரி குட். மைத்துனனை முதல் சந்திக்க போறது காதலியின் முதல் சந்திப்பை காட்டிலும் சுவையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இத பாருங்க, எங்க அண்ணா வந்த உடனே நீங்க மாப்பிள்ளை மிடுக்கோட நடந்துக்கணும். மிடுக்கோட எப்படி சொல்லிவிட? பார்க்கும் போதே அப்படி அலட்சியமா பார்க்கணும். எங்க அண்ணா அறிமுகப்படுத்தின பிறகு ஓ ஐ see, glad to see you, how do you do அப்படின்னு ஸ்டைலா சொல்லணும். I see. அடே அப்பா, பெரிய ஆளு போல் இருக்கே இவர். இந்த மாப்பிள்ளையை என் தங்கச்சி எப்படி தேர்ந்தெடுத்தான்னு அப்படியே அசந்து போனேங்க. வரட்டும் பிச்சு உதறேன் பாரு. No good. ஆமா, சூட்டை போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை மாதிரி வரதுக்கு என்னவா? என்ன குறைச்சலாம்? இருக்காங்க. தலையை நல்லா வாரிக்கீங்க. ஒரு டையாவது கட்டிக்கிட்டு வரக்கூடாதா? ஐயா, அப்ப நான் வீட்டுக்குள்ள போயிட்டு வரணும். ஒண்ணு வேண்டாம், எங்க அண்ணன் பீரோல இருக்கு, நான் கொண்டு வரேன். இது பாருங்க, இதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கீங்க. வெயிட். இங்க. இது என்னல? ரெட் நோ. இந்த ரெட் நல்லா இருக்கே. ஓ, this is better. எப்படி பாக்குறீங்க? இது எப்படி இங்க வந்தது? இதுவும் எங்க அண்ணனுடைய தான். என்ன இப்படி திடுக்கிட்டு நிக்கிறீங்க? அப்போ இதுல சுரேஷன் போட்டு இருக்கிறது நீங்களா? நீ நடிச்ச நாடகத்துல ரவியின் பேர் சந்துருவா? எங்க வீட்டுல எல்லாருமே எங்க அண்ணாவை சந்திரன் தான் கூப்பிடுவோம். எங்களுடைய விரோதத்தை பத்தி உங்ககிட்ட நான் சொன்ன போது எனக்காக நீ அனுதாபப்படல. மன்னிச்சு மறக்கிறது தான் பெருந்தன்மைன்னு எனக்கு புத்திமதி சொன்னே இல்லை. நட்பை உயிருக்கு மேல மதிச்சு அந்த குற்றத்திற்காக ஒருத்தன் என் வாழ்க்கையோடைய விளையாடிட்டான். ஆனா அவனுக்கு தங்கையா பிறந்தவளும் எனக்கு இப்படி துரோகம் நினைப்பான்னு நான் நினைக்கவே. எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. என்ன நம்புங்க, தயவு செய்து எனக்காக நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். கல்யாணம் உண்மை தெரிஞ்ச பிறகுமா இந்த ஜென்மத்துல இந்த கல்யாணம் நடக்காது. இன்னைக்குன்னு பாருமா, பிளேன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சித்ரா, உன் கல்யாணத்துக்கு எவ்வளவு பரிசு வாங்கிட்டு வந்திருக்க தெரியுமா? முதல்ல சாப்பிட்டு அப்புறம் பேசலாம் வாமா. சித்ரா, என்னம்மா அது? உடனே புறப்பட்டு வாங்கன்னு ஒரு நாளைக்கு ஒரு லெட்டர் எழுதுவேன். வரவேற்பே சரியில்லையே, வெக்கமா? என்னம்மா அது கண்ணீர்? ஓஹோ, ஆனந்த கண்ணீரா? சித்ரா, உடனே நான் மாப்பிள்ளைய பார்த்தாகணும். குணமெல்லாம் எப்படி நல்ல மாதிரி தானா? சொல்லட்டுமா? சொல்லுமா. தங்கமானவர். அது எப்படி உனக்கு அதுக்குள்ள தெரியும்? தன்னுடைய நன்மையை கொஞ்சம் கூட கருதாமை யாரோ ஒரு நண்பனுக்காக கல்லூரியை விட்டே விலகினவராச்சே. அப்போ அவர் தங்கமானவர் தானே. சித்ரா, யாருக்காக தன் படிப்பை தியாகம் செய்தாரோ அந்த நண்பனாலேயே ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டே நீக்கப்பட்டவர். காதலுக்காக நண்பனால கைவிடப்பட்டவர். நண்பனை நல்லவர்னு நினைச்சு அவருக்கு இந்த பரிசை கொடுத்தவர். சித்ரா, அந்த சுரேஷா மாப்பிள்ளையா வர இருந்தவர். என்ன சொல்ற? அப்பா, பிள்ளைகள் செய்த பாவம் பெற்றோரை சாரம்னு அடிக்கடி சொல்லுவீங்களே. ஆனா ஒரு அண்ணன் செய்த துரோகமும் பாவமும் அவன் தங்கையினுடைய வாழ்வுக்கே இடைஞ்சலா வந்து முடியும்னு ஒரு நாள் கூட என்கிட்ட சொல்லலையே. சித்ரா, என்ன குழப்பாக. சுரேஷ் இப்ப எங்க இருக்கான்? நான் மனசாலே அவனுக்கு துரோகம் நினைச்சதே கிடையாது. அவருடைய குற்றச்சாட்டுகள்லாம் போய் 1000 பொய் சொல்லியும் கல்யாணங்கள் நடக்கிறது உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உன்னுடைய தங்கதான்னு ஒரு உண்மை தெரிஞ்ச உடனே கல்யாணத்தையே நிறுத்திட்டாருன்னா, கல்யாணத்தையே நிறுத்திட்டாரு. நீ என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தின தப்புதான். இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன
என்னம்மா புரியாம பேசுறீங்க? அவனுக்காகத்தானேமா நான் இன்னைக்கு காலேஜை விட்டு வெளியேறினேன். அவன் தான் காதலிச்ச யாரோ ஒரு பெண்ணை காப்பாத்தணுங்கிறதுக்காக என்ன வேலையை விட்டே நிக்கிறானேம்மா. அது மட்டும் இல்லாம என் மேல அபாண்டமா திருட்டு குற்றத்தை வேற சுமத்துறானேம்மா. அப்படிப்பட்ட துரோகியின் தங்கையை நான் எப்படி கல்யாணம் செய்துக்க முடியும்? சுரேஷ், அந்த பொண்ணுடைய நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருடா. உனக்கு அவளுக்கு நீனு பல பேருக்கு முன்னால நிச்சயதார்த்தம் ஆன பிறகு கல்யாணம் நின்னுட்டா அந்த பொண்ணு வேற யாரடா கல்யாணம் பண்ணிக்க முன் வருவாங்க? எனக்கு அதை பத்தி எல்லாம் அக்கறை இல்லை. ஆண் பிள்ளையா இருக்கிறதுனால அக்கறை இல்லைன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா அந்த பொண்ணுக்கு வாழ்வே இல்லடா. ஒரு பெண்ணுதான் உன்னையும் 10 மாதம் சுமந்து பெத்து வளர்த்திருக்கிறான். அந்த பெண் குலத்துல பிறந்த இவளுக்கு அநீதி இழைக்காது. அவளை கைவிட்டுடாது. வேண்டாம்ப்பா, உன் பிடிவாதத்தை விட்டுடு. ஐயோ அம்மா, எதுக்காக இங்க வந்திருக்கான்? முதல்ல இவனை வெளியே போக சொல்லு சுரேஷ். நான் சொல்றது கேளு. நான் யாரு கூட பேசவும் தயாரா இல்லை. தயவு செய்து எனக்கும் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அம்மா, இவன் வெளியே போறானா இல்லையான்னு கேளுங்க. அம்மா, நீங்களாவது அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. தயவு செய்து எனக்காக சொல்லுங்கம்மா. என் பேச்ச கேட்கிற மகனா இருந்தா தானே நான் சொல்ல முடியும். அவங்க என்னடா சொல்றது? போடாதீங்க. போதும்டா, உறக்க பேசி ஊரை கூட்டுறவங்க பக்கம் உண்மை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உன் பக்கமும் நியாயம் இல்லைன்னு இப்பதான் தெரியுது. அம்மா, வீடேறி வந்தவங்கள உதாசீனப்படுத்தி பேசாத. சுரேஷ், சுரேஷ், இன்னுமா விரோதத்தை மனசுல வச்சிருக்கேன்? நீ செய்த துரோகம் நான் சாகர வரைக்கும் நெஞ்சு விட்டு போக. நான் செத்தாவையின் ஆவியரை பத்தி பேசு. நான் துரோகியாவே இருக்கலாம். என் தங்கை சித்ரா என்ன பாவம் செய்யலாம்? உனக்கு தங்கையா பிறந்ததே அவன் செய்த பெரிய பாவம் தான். சுரேஷ், இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணுங்கிறதுக்காக நீதான் அவருடைய அண்ணங்கிற உண்மையை வேணும்னே மறைச்சாலே. அது துரோகம் இல்லையா? சுரேஷ், உன் பெயர் ரவிச்சந்திரன் இருக்கும்போது கடைசி வரை சந்திரண்ணா தானே சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏன் முழு பேரை சொன்னா நான் புரிஞ்சுக்க வேண்டியது தானே? இதெல்லாம் நீங்களாம் சேர்ந்து போட்ட திட்டம்டா. நீங்களாம் கடைசி வரைக்கும் நடிச்சு என்ன ஏமாத்த நினைச்சீங்க. உங்களுடைய சூழ்ச்சிக்கு அவ்வளவு உடனேதான். சுரேஷ், நீ தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ரவிச்சந்திரன்ங்கிற என் பேரை காலேஜ்ல எல்லாரும் ரவி ரவின்னு தானே கூப்பிடுவாங்க. நீ என்னைக்காவது என் முழு பேரையும் சொல்லி கூப்பிட்டுருக்கேன். அதே மாதிரி என் தங்கை சந்திரண்ணான்னு கூப்பிட்டான். இதுல மறைக்கிறதுக்கோ சூழ்ச்சிக்கோ இடமே இல்லை. கள்ளம் கபடறியாத என் தங்க மேல எந்த குற்றத்தையும் சுமத்தாது. உன்னை கையெடுத்து கும்பிடும். அவன் வாழ்க்கையை அநியாயமா பாழாக்கிடாது. அந்த குற்றத்தை மட்டும் செய்யாது சுரேஷ். என் வாழ்க்கையில நான் செய்த குற்றம் உன்னை முதல் சந்திச்சு இனியும் நான் உன்னை பார்க்க விரும்புறேன். சுரேஷ், get out. இப்படியா மிருகத்தனமா நடந்துக்கிறது? ஆமா, அவங்களுக்கு நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இனிமே அவங்க யாரும் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க கூடாது. ஆமா, தெய்வமே, இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க ஒரு மருமக வரப்போறான்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இந்த பூவை தலையில வச்சு பார்த்து ஆனந்தப்பட எனக்கு அருகதை எல்லாமே செய்துட்டி. வந்துட்டியாமா? வா உள்ள வாமா. அத்தை, உள்ள வரத்தான் போறேன். ஆனா உள்ள வரத்துக்கு முன்னால நீங்க ஒண்ணு செய்யணும். ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. என்னம்மா? முதல்ல எனக்கு ஆளை தேடுங்க. எடுக்கிறேம்மா, கொஞ்சம் இது வந்துட்டேன். ராணி, ராணி, கொஞ்சம் சீக்கிரம் வாமா.